ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கேற்ப நற்கூலிகளை வழங்குவானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரங்களில் இஸ்லாம் நட்பை பற்றி நாம் பேசினோம். இஸ்லாமிய அடிப்படையில் நம்முடைய நட்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்ற செய்திகளை நாம் கடந்த வாரங்களில் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் பக்ராவில் 195வது வசனத்தில் இப்படி சொல்வார், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் முஹ்சின்களை, நன்மை செய்பவர்களை, நல் ஒழுக்கம் உடையவர்களை நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாம் ஒழுக்கம் என்ற விஷயத்தில் மிகவும் பிரதானமாக அதிக அடிப்படை கடமையாக நாம் வலியுறுத்தி, ஒரு முஃமினுக்கு ஒழுக்கம் என்பது ஆகிய தலையாய ஒரு கடமை. அவன் சரியான முறையில் அந்த ஒழுக்க அடிப்படையினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்தை பார்க்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். முஹ்சின் என்று சொன்னால் அவர்கள் நன்மை செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலில் முதன்மையானவர்களாக இருப்பார்கள், அவனுடைய பாதையில் செலவிடுவார்கள், எல்லா நற்காரியங்களிலும் அவர்கள் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு இப்படி விளக்கம் சொல்கிறாங்க. அதே போன்று அல்லாஹ்வோடு ஒரு நல்ல உறவோடு இருப்பார்கள், அல்லாஹ் விதித்த கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் முஹ்சின்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸிலாஹத்தில் சொல்கின்றார். இவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சூரத்துல் பக்ராவில் நாம் இந்த வசனத்தின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. நம்முடைய எல்லா இபாதத்தையும் எடுத்துக்கொண்டால் ஒழுக்கத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய எல்லா இபாதத்துகளும் இருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் தொழுகை எடுத்துக்கொண்டால், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல், இந்த தொழுகை மானக்கேடான விஷயத்தை விட்டும் தீயதை விட்டும் உங்களை தடுக்கின்றது. உங்களை இந்த தொழுகை பரிசுத்தப்படுத்துகின்றது.
அப்போ அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நாம் செய்யக்கூடிய இபாதத் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. இந்த தொழுகை உங்களை மானக்கேடான விஷயத்தின் பக்கம் இருந்து உங்களை தடுக்குது, தீய விஷயத்திலிருந்து உங்களை தடுக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது ஜகாத்தை பற்றி சொல்லும்போது ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம், அவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஜகாத் தர்மத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலமாக அவர்கள் தூய்மைப்படுத்தப்படுவார்கள், பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். அதே போன்று நோன்பை பற்றி பேசும்போது மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லஹு ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ துஅமஹு வ ஷரபஹு, யார் பொய்யான பேச்சையும் அதன்படி செயல்படுவதையும் கைவிடவில்லையோ அவர் உணவையும் பானத்தையும் விருப்பத்தில் அல்லாஹ்வுக்கு எந்தவித தேவையும் இல்லை என்று நோன்பை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுறாங்க. அப்போ நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், அதே போன்ற தொழுகையாக இருக்கட்டும், அதே போன்று ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், இஹ்ராமுடைய நிலையில் நீங்கள் ஒருவருக்கொருவர் தீய பேச்சுக்களை பேச வேண்டாம், அசிங்கமான பாவச் செயலில் நீங்கள் ஈடுபட வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது இப்படி சொல்லி காட்டுகின்றார். ஆக இஸ்லாத்தில் நாம் பார்க்கும்போது அடிப்படையில் உள்ள எல்லா இபாதத்துகளும் அஹ்லாக்கை மையப்படுத்தியே, ஒழுக்கத்தை மையப்படுத்தியே நமக்கு எல்லா இபாதத்துகளும் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம எல்லா இபாதங்களையும் செய்கிறோம். என்னால் முடிந்த ஒவ்வொரு நாளும் என்னுடைய தொழுகையாக இருக்கட்டும், ஏனைய பல அமல்களாக இருக்கட்டும், நான் முடிந்த வரையும் செய்கின்றேன். என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கின்றது, என்னுடைய ஒழுக்கங்கள், என்னுடைய நன்னடத்தைகள், இதையெல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதை சற்று நாம் நமக்குள் கேள்வி கொண்டு கடமைப்பட்டுள்ளோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை இங்கே பதிவு செய்கிறாங்க. மா மின் ஷைஇன் அஸ்கல மினல் மீசான் மின் ஹுஸ்னில் ஹுலுக், மறுமை நாளில் ஒரு முஃமினின் நன்மைகள் எல்லாம் ஒரு தராசில், ஒரு மீசானில் வைக்கப்பட்டு, அதே போன்று அவருடைய நன்மைகளில் அஹ்லாக்கை, ஒழுக்கத்தை இன்னொரு தராசு தட்டில் வைத்தால் அந்த நன்மை தட்டில் ஒழுக்கம் இருக்கக்கூடிய அந்த தட்டு தான் கனமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்போது ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால், ஒரு மனிதனிடத்தில் நல்ல பண்புகள் இல்லை என்று சொன்னால் அவனுடைய எந்த இபாதத்துகளும் நாள மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்புக்குரியவர்களே, அதனுடைய ஒரு தொடராக ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்படுகின்றது. அந்த ஜனாசா எடுத்து செல்லப்படக்கூடிய நேரத்தில் மக்கள் அந்த ஜனாசாவை பற்றி நல்ல விதமாக பேசிக்கொள்கிறாங்க. அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நல்ல விதமாக பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் வஜபத் என்று சொல்கிறாங்க, கடமையாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இன்னொரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்றது. அதே போன்ற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வஜபத், கடமையாக்கப்பட்டுள்ளது. முதல்ல மக்கள் எப்படி பேசிக்கிறாங்க, அந்த ஜனாசாவை பற்றி, அந்த மனிதரை பற்றி நல்ல விதமாக பேசிக்கொள்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வஜபத். இன்னொரு ஜனாசா எப்படி பேசிக்கொள்கிறாங்க, இந்த மனிதர் மரணித்து விட்டாரா, இவர் இப்படியான குணாதிசயம் உள்ளவர், இவர் இப்படியான நடத்தை உள்ளவர் என்று அந்த மனிதரிடத்தில் உள்ள பாவங்களையும் அந்த மனிதரை பற்றியான விமர்சனையும் மக்கள் மத்தியில் பேசிக்கொள்ளும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் வஜபத் என்று தான் சொன்னாங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் முதல்ல ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது, அதற்கும் நீங்கள் வஜபத் என்று சொன்னீர்கள். அதே போன்று இன்னொரு ஜனாசா
கொண்டு செல்லப்படும் போது நீங்கள் வஜபத் என்று சொன்னீங்க. ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, நீங்கள் அவர்களை பற்றி நல்ல விதமாக நீங்கள் பேசிக்கொண்டீர்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்துவிட்டால் அவர் செல்லக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒருவரை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டீர்கள், அவரை பற்றி இப்படியெல்லாம் நீங்கள் பேசினீர்கள், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை கடமையாகிவிட்டால் அவர் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கின்றது. நாளை நாம் மரணித்த பிறகு நான் இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொண்டேனோ அந்த அடிப்படையில் தான் மக்களும் பேசிக்கொள்வாங்க. நான் என்னுடைய பண்பாடையும் என்னுடைய பழக்க வழக்கத்தையும் மக்களுக்கு மாற்றமாக, மார்க்கத்துக்கு மாற்றமாக, இஸ்லாத்துக்கு முரணாக என்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் அமைத்து கொண்டால் என்னுடைய ஜனாசா தொழுகையிலும் இதை தான் பேசுவார்கள். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலம் வரைக்கும், அல்லாஹ் எனக்கு தந்த இந்த கால அவகாசம் வரைக்கும் நான் முடிந்த அளவுக்கு நன்னடத்தை உள்ளவனாக, நல்ல அஹ்லாக் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இன்றைய தினம் உன்னுடைய இந்த புத்தகத்தை நீ படித்து பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இந்த பதிவேட்டை நீயே வாசித்துக்கொள். இன்று உனக்கு எதிராக கணக்கு கேட்பவனாக நீயே போதுமானவன் என்று அவனுடைய அந்த பட்டோலை அவனுக்கு காட்டப்படும். அந்த பட்டோலையை அவன் படித்து பார்ப்பான். அந்த பட்டோலை முழுக்க அவன் செய்த பாவங்களும் தீமைகள் மட்டுமே இருக்கும். ஒரு கடுகளவும் கூட நன்மை இருக்காது. அல்லாஹ் கேட்பான், அடியானே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உனக்கு ஆரோக்கியத்தை தந்தனே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உனக்கு நான் செல்வத்தை தந்தனே, நீ அதையெல்லாம் எப்படி பயன்படுத்தினாய்? எதுக்கும் பதில் இருக்காது. அவன் அல்லாஹ் முன்னிலையில் நின்று தலை குனிந்தவனாக நிற்பான். அப்போது அவன் சொல்வான், யா அல்லாஹ், நான் எந்த விதமான நல்ல அமல்களும் செய்யலை, ஆனால் என்னிடத்தில் ஒரு நல்ல ஒரு பண்பு இருந்தது. அந்த பண்பு என்னன்னு சொன்னால், எனக்கு நீ தந்த செல்வத்திலிருந்து நான் ஒரு சில ஏழைகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். அப்படி கடன் கொடுக்கும்போது அந்த ஏழைகள் அவர்கள் சொன்ன தவணையை விட்டும் அவர்கள் சொன்ன தேதியை விட்டும் தாண்டி விடுவார்கள். நான் மேலும் அவகாசம் கொடுப்பேன். இன்னும் சில ஏழைகளுக்கு நான் கொடுத்த கடனை அவர்களால் திரும்ப செலுத்த இயலாத நிலை இருக்கும். நான் அவர்களை மன்னித்து விடுவேன். நான் திரும்ப கேட்பதில்லை யாரும். யா அல்லாஹ், இந்த ஒரு நல்ல பண்பு மட்டும் இருக்கின்றது என்று அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்வான். அப்போ அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், இறக்கப்படக்கூடியவருக்கெல்லாம் அவனே மிகவும் இறக்கப்படக்கூடியவன். அவனை போன்று யாரும் இரக்கம் காட்ட இயலாது. அந்த ரஹ்மான் சொல்வான், நீ உலகத்தில் அந்த ஏழைகள் மீது இரக்கம் காட்டியதின் காரணத்தினால் இன்றைய தினம் உன்னுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன். இன்று நீ சொர்க்கத்துக்கு செல் என்று அந்த மனிதனிடத்தில் சொல்லப்படும். அன்புக்குரியவர், அப்போ நம்முடைய அமல்கள் மட்டும் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா என்று சொன்னால் நிச்சயமாக சேர்க்காது. நம்மளுடைய நல்ல பண்புகளும் ஒழுக்கமும் அஹ்லாக்கும் மட்டுமே நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று இஸ்லாத்தில் பலதரப்பட்ட விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடத்தில் நீங்கள் அழகியதை பேசுங்கள். நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கணும்? அழகான பேச்சுக்களாக இருக்கணும். நம்முடைய பேச்சுக்களில் அசிங்கமான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. நம்முடைய நடத்தையில் நம்முடைய நடத்தையில் அசிங்கங்கள் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் இஸ்லாம் மிகவும் வேரோடு வெறுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அசிங்கமான பேசக்கூடியவர்களையும் அசிங்கமான வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹுடைய சாபம் அந்த மனிதனிடத்தில் இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி இருக்குது? சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தைகளையும் அசிங்கமான வார்த்தைகளையும் பேசணுமா இல்லையா? நம்முடைய குடும்பத்தில் நம்ம எப்படி நடக்கிறோம்? என்னுடைய பண்பாடு, நான் நல்ல ஒழுக்கமானவன் சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். என்னுடைய குடும்பத்தை நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள்லாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அருவருக்கத்தக்க பேச்சுக்கள் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க எங்கேருந்து படித்தாங்க?
குடும்பத்தில் பேசக்கூடிய தாய் தந்தையில் பேசக்கூடிய அந்த உரையாடலில் அவர்கள் கற்றுக்கொள்ள வார்த்தைகள் அதிகம். என்னுடைய ஒழுக்கம் என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும். என்னுடைய மனைவியிடத்தில் நான் நல்லவனாக நான் இருக்க வேண்டும். என்னுடைய மனைவியிடத்தில் நான் ஒழுக்க மாண்பாக இருந்து அவரிடத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள் நல்ல ஒழுக்கமான கண்ணியமான பேச்சாக நாம் இருக்க வேண்டும். நாம் குடும்பத்தில் பேசினால் சமுதாயத்திலும் நான் நல்ல பண்பாடு உள்ளவர்களாக பார்ப்போம். இன்றைக்கு பார்க்குறோமா இல்லையா, முஸ்லீம்களில் அவன் பேசுவான், பேசக்கூடிய பேச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அசால்ட்டாக பேசுவாங்க, அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவாங்க. இஸ்லாம் அடிப்படையில் நமக்கு சொல்லி தருகிறது, இதையெல்லாம் நீ பேசாத. வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களிடத்தில் நீங்கள் அழகாக பேசுங்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது என்று சொன்னால் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மை அவனுக்கு இணங்கக்கூடிய அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு மறுமையில் அவனுடைய அந்தஸ்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரா. அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார், மன் அஹப்பக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாம அஹஸினுக்கும் அஹ்லாகா. நாள மறுமையில் உங்களில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களுடன் மறுமை நாளில் மஜ்லிஸ என்னுடைய சபையில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? நாள மறுமையில் நபிமார்கள் எல்லாம் மிகப்பெரிய அந்தஸ்தில் நாள மறுமையில் இருப்பாங்க. அந்த மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த நபிமார்கள் அவர்களுடைய சபையில் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? சொல்கிறாங்க, அஹஸினுக்கும் அஹ்லாகா, உங்களில் நற்குணம் உடையவர்களே நாள மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒன்றாக அமர்ந்திருப்போம் என்று என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று பாருங்கள் அன்புக்குரியவர்களே, மன்னிக்கக்கூடிய ஒரு பண்பு மிகவும் பிரதானமானது. எப்படி இஸ்லாத்தில் ஒரு 3 விஷயத்தில் அனுமதி நமக்கு வழங்கப்படுகின்றது. ஒன்று என்னன்னு சொன்னால், நமக்கு யாராவது அநியாயம் செய்து விட்டால், அநீதி இழைத்து விட்டால் அவனுக்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் பாதிக்கப்பட்டவனுடைய துஆவுக்கும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. முதல் விஷயம் என்ன? நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அவனுக்கு எதிராக செஞ்சேன், பிரார்த்தனை செய்கிறேன். இரண்டாவது என்ன? நான் பொறுமையாக நான் இருப்பது. அவன் எனக்கு அநியாயம் செய்து விட்டால் நான் அதற்கு பதிலாக நான் பொறுமையாக இருந்துவிட்டேன். நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? என்னுடைய பாவ சுமையை எல்லாம் அவனுக்கு கொடுத்து விடுவான், அவனுடைய நன்மையெல்லாம் எனக்கு தரப்பட்டு விடும். இது ரெண்டாவது. மூன்றாவது என்ன? நான் அவனை மன்னித்து கொள்றது. அவனுக்கு நிறைய அநியாயம் செஞ்சிட்டான், நிறைய பாவம் செஞ்சிட்டான், என்னுடைய அண்டை வீட்டார் தான், என்னுடைய சொந்தக்காரன் தான், நெருங்கிய இரத்த பந்தம் தான், எனக்கு நிறைய அநியாயம் செஞ்சிட்டான். இருந்தாலும் நான் அவனை சபிக்கவும் செய்யலை, பொறுமையாக இல்லை. மொத்தத்தில் நான் அவன் செஞ்ச எல்லா செயலுக்கும் நான் மன்னிச்சிட்றேன். இந்த மன்னிக்கக்கூடிய இந்த பண்புக்கு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளோ பெரிய கூலி கொடுக்குறான் என்று சொன்னால், அவன் செய்த நன்மை முழுவதையும் இவனுக்கு கொடுக்கிறான். அவனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது, அநியாயம் செய்தவனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. ஆனால் இவனுக்கு முழுமையான நன்மையும் கொடுக்கப்பட்டு மறுமையில் அவனுக்கு அந்தஸ்தையும் அதிகப்படுத்துகின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போது நமக்குள்ள மன்னிக்கக்கூடிய பண்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் அது கண்டிப்பாக இல்லை. பழிக்கு பழி வாங்குவதெல்லாம் என்ன செய்யணும், மிகவும் குறிக்கோளோடு இருக்கிறோம். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா பாதிக்கப்பட்டு படலையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் மன்னிக்கக்கூடிய பண்பு அறவே இல்லாமல் ஆகிவிடுகின்றது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். உஹது போர்க்களம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்படக்கூடிய அந்த நிலை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த சின்ன மலையிலிருந்து நீங்கள் என்னுடைய கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் இறங்காதீங்க. ஆனால் அதையும் மீறி சில சஹாபாக்கள் அந்த சிறிய மலையிலிருந்து இறங்கியதின் காரணத்தினால அப்படி அந்த படைகள் சிதறடிக்கப்பட்டு முஸ்லிம்களும் காஃபிர்களும் அப்படியே ஒன்றாக சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. முஸ்லிம்கள் முகத்தில் அந்த முகமூடி அணிந்ததின் காரணத்தினால காஃபிர்கள் யார், முஸ்லிம்கள் யார் என்று தெரியலை. ஒரு கட்டத்தில் எப்படி மாறுகின்றது என்று சொன்னால், முஸ்லிம்களையே தாக்கக்கூடிய அளவுக்கு, முஸ்லிமையை வெட்டக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறுகின்றது. அவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் தான் ஹுதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை அல் யமான் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த போர்க்களத்தில் எதிரிகளை வெட்டுவதற்காக ஓடி போகிறாங்க. ஒரு 9 சஹாபாக்கள் நினைக்கிறாங்க இவர் காஃபிர் என்று நினச்சி அந்த சஹாபியை அல் யமான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை என்ன செய்கிறாங்க, துரத்திட்டு போகிறாங்க. இது யார் பார்க்குறா? ஹுதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. அவருக்கு தெரிகின்றது, தந்தையுடைய பின்புற தோற்றம் தெரிகின்றது, இவர் என்னுடைய தந்தை. முஸ்லிம்கள் தோழர்கள் அவர்கள் அறியாமல் என்னை துரத்தி கொண்டு அந்த என்னுடைய தந்தையை துரத்துகிறார்கள். அவங்க அந்த போர்க்களத்தில் கத்துறாங்க, அபி அபி, இவர் என்னுடைய தந்தை, இவர் என்னுடைய தந்தை என்று கத்துறாங்க. ஆனால் இவர் கூச்சலிடக்கூடிய சப்தம் அந்த போர்க்களத்தில் அவருக்கு கேட்கவே இல்லை. இந்த 9 சஹாபாக்களும் அந்த சஹாபியை அந்த போர்க்களத்தில் வெட்டுறாங்க, அங்கே ஷஹீதாக்கப்படுறாங்க. பார்த்தா அந்த போர்க்களத்தில் ஹுதைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே ஷஹீதாக்கப்பட்ட தன்னுடைய தந்தையின் முகத்தை பார்க்குறாங்க, கதறி அழுகிறாங்க. சஹாபாக்களுக்கு தெரியுது, ஆஹா நாம் தவறாக என்ன செய்துவிட்டோம், இவரை நாம் ஷஹீதாக்கிவிட்டோம், நாம் இவரை வெட்டிவிட்டோம் என்று பார்க்குறாங்க. கடைசியில் அந்த போர்க்களம் முடிவில் அந்த 9 சஹாபாக்களும் இந்த சஹாபியுடைய முன்னிலையில் நின்று நிற்கிறாங்க. எந்த விதமான பேச முடியலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர்களுக்கு நஷ்டஈடாக ஒரு சில தீனார்களை நாம் வழங்குவோம் என்று நஷ்டஈடு அறிவிக்கிறாங்க. அதுக்கு இந்த சஹாபியை சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தோழர்கள் என்னுடைய தந்தையை அவர்கள் வேண்டுமென்றே அவர்கள் வெட்டவில்லை, மாறாக அவர்கள் அறியாமல் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். எனவே நான் இந்த தோழர்களை நான் மன்னித்து விடுகின்றேன் யார் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்போது என்னுடைய தந்தை அங்கு ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிலையில் அந்த சஹாபிக்கு மனதில் ஒரு மாற்றம். நான் அவர்கள் உண்மையில் என்ன செய்யலை, அவர்கள் தவறு செய்யலை, அவர்கள் அறியாமல் இப்படி செய்து விட்டார்கள், எனவே நான் மன்னித்து விடுகின்றேன். நாளை மறுமையில் அல்லாஹ் இவர்களை உயர்வான இடத்தில் மன்னித்ததின் காரணத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நெருங்கிய உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தீங்கு செய்திருக்கலாம். நிச்சயமாக நம்மோடு வேலை செய்யக்கூடியவர்கள் நமக்கு எதிராக பல செயல்களை செய்திருக்கலாம். ஆனால் 3 விஷயங்களுக்கு நான் அனுமதி இருக்கிறேன் என்று சொன்னேன். அதில் மிகவும் தலையாய விஷயம் எது? அவர்களை மன்னிப்பது. 2வது பொறுமை. கடைசியாக தான் என்னது? அவர்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுறது. அப்போது எனக்கு யார் அநியாயம் செய்திருந்தாலும் எனக்கு நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து நாளை மறுமையில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவரை நான் மன்னிக்க வேண்டும். முதல் விஷயம். 2வது, என்னுடைய பேச்சில் சுத்தம் வேண்டும். பொய்யான பேச்சுக்களை நான் பேசக்கூடாது. என்னுடைய வார்த்தையில் அசிங்கங்கள் கலக்கக்கூடாது. 3வது, நல்ல பண்பு. அந்த நல்ல பண்பு என்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பம் செய்ய வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என்னுடைய மனைவிக்கு நான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். என்னுடைய பெற்றோரிடத்தில் நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நட்பண்புகள் நாளை மறுமையில் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது. அப்படியல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை சரியாக செய்யலை, அவர்களிடத்தில் நான் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை, என்னுடைய பிள்ளைகளிடத்தில் நான் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை, என்னுடைய மனைவியிடத்தில் நான் நல்லவனாக இருக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பெரிய இபாதத் செய்திருந்தாலும் நற்பண்பு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்துக்குள் ஒருபோதும் நுழைய முடியாது.
அதுதான் இஸ்லாம் நமக்கு எல்லா இடத்திலும் இந்த அஹ்லாக்கை அதிகமாக வலியுறுத்தி சொல்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நற்போதனையை நல் ஒழுக்கத்தை அவ்வப்போது மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பதை நாம் செய்ய முடிகின்றது, பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான பாவம் மன்னிப்பு கேட்டு நம்முடைய ஒவ்வொரு நாள் நடவடிக்கையிலும் நாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும். ஏதோ செய்தியை கேட்டோம், ஒரு காதில் வாங்கினோம், இன்னொரு காதில் விட்டோம் என்று சொல்லாமல் என்ன செய்தியெல்லாம் கேட்டோமோ கேட்ட செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க ஒவ்வொருத்தரும் நாம் கடமையாக்கப்பட்டுள்ளோம். அப்போ நான் இன்றைக்கு ஒரு செய்தியை கேட்டேன், முடிந்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நான் குடும்பத்தில் நான் இப்படி நடந்துக்கணும், என்னுடைய பேச்சில் பொய் இருக்கக்கூடாது, நான் என்னுடைய நண்பர்களிடத்தில் பேசுகிறேன்னு சொன்னால் அழகான வார்த்தையை பேசணும், அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது, தமாஷுக்கும் பேசக்கூடாது, கிண்டலுக்காக சில அருவக்கத்தக்க வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்படியெல்லாம் மாற்றத்தோடு நாம் இந்த மஜ்லிஸிலிருந்து வெளியே சென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நீயத்துக்கு தக்க கூலியை தருவார். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நாள மறுமையில் உயரிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை தந்து அருள் புரிவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் ஆதிலி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.